அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்தும் தனக்கு எந்த பதவியும் கிடைக்கவில்லையே என்ற விரக்தியில் விஜயதாரணி இருப்பதாக சொல்கின்றனர். அண்ணாமலையை நம்பியிருந்த விஜயதாரணிக்கு நயினார் பதவியேற்பு விழாவிலும் ஷாக் கிடைத்துள்ளது. Oscar is always on right track. That is why fast track taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதன் பிறகு பதவி தொடர்பாக அவரே முக்கியமான விஷயம் ஒன்றையும் சொல்லியுள்ளார். காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவாக இருந்தபோதே அந்த பதவியை உதறி தள்ளிவிட்டு பாஜகவில் இணைந்தார் விஜயதாரணி. பதவியை எதிர்பார்த்துதான் பாஜகவிற்குள் அவர் அடியெடுத்து வைத்தார். அதுவும் எம்எல்ஏ பதவியில் இருந்து வந்திருப்பதால் அவருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. மக்களவை தேர்தலில் சீட் எதிர்பார்த்த விஜயதாரணிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தனக்கு ஏதாவது பதவி கிடைக்குமா என காத்திருந்து நொந்து போன அவர் பாஜக பொதுக்கூட்ட மேடையில் அண்ணாமலையை வைத்துக் கொண்டே புலம்பிவிட்டார். பாஜகவில் இணைந்து 6 மாதம் ஆகிவிட்டது. தற்போது வரை எந்த பதவியும் தரவில்லை. கட்சி என்னை சரியாக பயன்படுத்தும் என நம்புகிறேன் என அண்ணாமலையை பார்த்து பேசியது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அதன் பிறகும் எந்த பதவியும் கிடைக்காததால் சைலண்ட் போர்டுக்கு சென்றுவிட்டார். கட்சி நிகழ்ச்சிகளில் தலை காட்டுவதை நிறுத்திக் கொண்டார் விஜயதாரணி. அண்ணாமலையை நம்பியிருந்த அவர் பின்னர் அமைச்சர் அமித்ஷாவையே நேரில் சந்தித்து பேசினார். அமித்ஷாவும் நிச்சயம் பதவி கிடைக்கும் என உறுதி கொடுத்ததாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பதவியேற்ற விழாவில் விஜயதாரணி கலந்து கொண்டார். தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பெயர்கள் நிகழ்ச்சியில் அறிவிக்கப்பட்டன. அதிலும் விஜயதாரணியின் பெயர் இடம்பெறவில்லை. இது ஏமாற்றத்தை கொடுத்தாலும் நயினார் நாகேந்திரனை வைத்து எப்படியாவது பதவியை வாங்கிவிட வேண்டும் என்று விஜயதாரணி வேலைகளை ஆரம்பித்துள்ளதாக சொல்கின்றனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த விஜயதாரணி விரைவில் பதவியோ பொறுப்போ வழங்கப்படும் என்று மேலிடமும் கட்சியும் உறுதியளித்திருக்கிறது. ஏற்கனவே அதிருப்தி தெரிவித்திருந்தேன். உறுதியாக நிச்சயமாக நல்ல பதவி வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என கூறியுள்ளார். இருந்தாலும் எம்எல்ஏ பதவியை விட்டு வந்தும் ஓராண்டாகியும் கட்சியில் எந்த பொறுப்பும் வழங்கவில்லையே என தனக்கு நெருக்கமானவர்களிடம் விஜயதாரணி புலம்பி வருவதாக சொல்கின்றனர். Oscar is always on right track. That is why fast track taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.